கரூரில் கந்துவட்டி கொடுமை தாங்க முடியாமல் விஷம் குடித்த இஸ்லாமிய பெண் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். பெண் கடைசியாக பேசிய வீடியோ வைரலாகி வரும் நிலையில் கந்துவட்டி கும்பல் மீது போலீசார் எடுத்த நடவடிக்கை என்ன? செல்போனு இல்லை டிவி வாங்கிட்டு அவங்க அசிங்கமாக எனக்கு பேசினாரு. அதுலேயும் மனம் உடைச்சு ரொம்ப ஆகிட்டு. அதுலேயே எந்த ஃபைனான்ஸ்? மகா ஃபைனான்ஸு, கந்தன் ஃபைனான்ஸ். கரூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட சுண்ணாம்புக்கார தெருவைச் சேர்ந்தவர் பாத்திமா பீவி. இவரது கணவர் ஜெயிலானி. கணவரின் நண்பர் சாகுல் ஹமீது என்பவருக்கு தனியார் ஃபைனான்ஸ் மூலமாக LED டிவி, செல்போன் வாங்க கடனாக பணம் வாங்கி கொடுத்துள்ளார். கடன் வாங்கிய ஒரு சில மாதங்களில் ஊரை காலி செய்துவிட்டு சாகுல் ஹமீத் சென்று விட்டார். இந்த நிலையில் ஜாமீன் கையெழுத்து போட்ட பாத்திமா பீவியிடம் பணம் கேட்டு ஃபைனான்ஸ் ஊழியர்கள் தொந்தரவு கொடுத்துள்ளனர். ஜாமீன் போட்ட பாவத்திற்கு சிரமப்பட்டு தொடர்ந்து 3 மாதங்கள் பாத்திமா பீவி வட்டியை கட்டியுள்ளார். அதற்கு மேல் வட்டி கட்ட முடியாததால் தனியார் ஃபைனான்ஸ் ஊழியர்கள் அவரை வட்டி கட்டச் சொல்லி தொடர்ந்து தொந்தரவு செய்து வந்துள்ளனர். இதனால் பாத்திமா பீவி தனக்கு தெரிந்தவர்களிடம் பணம் கேட்டுள்ளார். வேறொரு ஃபைனான்ஸ் நிறுவனத்தில் பணம் வாங்கி தருவதாக நண்பர் ஒருவர் அழைத்துச் சென்றுள்ளார். ஆனால் ஏற்கனவே கடன் வாங்கி கொடுத்து பிரச்சனையில் உள்ள அதே ஃபைனான்ஸ் நிறுவனத்தின் மற்றொரு நிறுவனம் என்பது தெரியாமல் பாத்திமா பீவி அங்கு சென்றுள்ளார். ஆத்திரமடைந்த ஃபைனான்ஸ் ஊழியர்கள் அவரை தரக்குறைவாக தகாத வார்த்தைகளில் பேசியுள்ளனர். அவரிடம் வீட்டுச் சாவியை வாங்கி கொண்டு அவரது வீட்டிற்கு சென்று டிவியை எடுத்துச் சென்று விட்டதாக கூறப்படுகிறது. மேலும் பொங்கல் பண்டிகைக்கு தமிழக அரசு கொடுத்த 1000 ரூபாய் பணத்தையும் அவரிடம் இருந்து பறித்துச் சென்றதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் மன உளைச்சலுக்கு ஆளான பாத்திமா பீவி வீட்டில் ஆள் இல்லாத நேரத்தில் விஷம் குடித்து தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டுள்ளார். உறவினர்கள் அவரை மீட்டு கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்துள்ளனர். பின் மேல் சிகிச்சைக்காக திருச்சி அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட நிலையில் அங்கு சிகிச்சை பலனின்றி பாத்திமா பீவி பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். இந்த நிலையில் ஃபைனான்ஸ் ஊழியர்கள் தன்னை கொடுமைப்படுத்தியது குறித்து இறப்பதற்கு முன்பு அவர் பேசிய வீடியோ மற்றும் கடிதம் தற்போது சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது. செல்போனு இல்லை டிவி வாங்கிட்டு அவங்க அசிங்கமாக எனக்கு பேசினாரு. அதுலேயும் மனம் உடைச்சு ரொம்ப ஆகிட்டு. அதுலேயே எந்த ஃபைனான்ஸ்? மகா ஃபைனான்ஸு, கந்தன் ஃபைனான்ஸ். 8 ஆம்பளைங்க வந்து ஆளுக்கு ஒன்று வார்த்தை பேசினாங்க. அவ்வளோ அசிங்கமாக வார்த்தை. தெரியுமா? அவங்க பேரெல்லாம் தெரியாது. உங்களை அங்கே உட்கார வச்சுட்டு வேற என்ன பண்ணாங்க? வேற தப்பாக நடக்க ஆரம்பிச்சானு. எனவே கேட்காம சாவியை எடுத்துகிட்டு போய் டிவியை போய் எடுத்துக்கிட்டு வீட்டில் பொங்கல் பணம் 1000 ரூபா வச்சுருந்தேன். அதையும் பிடுங்கிட்டு போயிட்டானுங்க. வந்து வீட்டில் இறக்கி விட்டு காசையும் பிடுங்கிட்டு போயிட்டானுங்க. அந்த காசை அப்போ என்ன டிவி வந்து பார்க்க டிவி இல்லை. நான் வர என்ன முடிஞ்சதை கட்டுறேங்க. ஓடி போயிட்டான். அதெல்லாம் முடியாது. நீ டிவி வேணால் காசை வாங்கிட்டு போ, இல்லை நீ வந்து உட்காந்துக்கோ. இது குறித்து கந்துவட்டிக்கு எதிராக செயல்படும் கூட்டு இயக்கம் சார்பில் கரூர் நகர காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்துள்ளனர். பாத்திமா பீவி கடந்த 11ஆம் தேதியே கரூர் நகர காவல் நிலையத்தில் புகார் அளிக்கச் சென்றபோது பொங்கல் முடிந்து வருமாறு கூறி போலீசார் அனுப்பி வைத்துள்ளனர். இந்த நிலையில்தான் மன உளைச்சலுக்கு ஆளான பாத்திமா பீவி விஷம் அருந்தி தற்கொலை செய்து கொண்டுள்ளார். புகார் கொடுத்த போதே மெத்தனமாக இல்லாமல் நடவடிக்கை எடுத்திருந்தால் அவர் உயிரிழந்திருக்க மாட்டார் என உறவினர்கள் ஆதங்கம் தெரிவித்துள்ளனர். கரூரில் கந்துவட்டி கும்பல் அராஜகம் தலை விரித்தாடுகிறது என்றும் போலீசார் அவர்களை கண்டுகொள்வதில்லை என்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கரூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கந்துவட்டி கும்பல் தலை விரித்தாடுகிறது. 10,000 ரூபா கொடுத்தா 10 நாளைக்கு 1000 ரூபா வட்டி. இன்னைக்கு கரூரே அப்படி தான் இருக்குது. அன்றாடம் சம்பாதிக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் வந்து சம்பாரிச்சு இவங்க கந்து வட்டியை தான் கொடுத்து அழிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு தான் இன்றைக்கி இருக்குது. கந்து வட்டி கும்பலுக்கு காவல்துறை உடந்தையாக உள்ளது. நேற்று வரை புகார் கொடுத்து புகாரை வாங்காமல் இருந்தவங்க இந்த மாதிரி அமைப்புகள்லாம் சேர்ந்து வந்ததுக்கப்புறம் தான் அவங்க புகார் எடுக்கிறாங்க. அந்த அளவுக்கு தான் இன்றைக்கி வந்து இந்த காவல்துறை நிர்வாகம் உள்ளது. அதனால் இந்த கூட்டு இயக்கத்தின் சார்பாக நாங்கள் சொல்வது என்னவென்றால், இந்த கந்துவட்டி கும்பல் நேற்று அந்த பொண்ணு தெளிவாக எழுதி கொடுத்துருக்கு. மகா ஃபைனான்ஸ், கந்தமுருகன் ஃபைனான்ஸ் அப்படின்னு எழுதி கொடுத்துருக்கு. ஃபோன் நம்பரோடு போட்டு கொடுத்துருக்கு.
அதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்கணும். அவர்கள் கைது செய்யப்பட வேண்டும். அவர்கள் கைது செய்யப்படவில்லை என்றால் திருச்சியில் அவங்களுடைய பாடியை வாங்க மாட்டாங்க. அவங்க குடும்பம் அங்கே தொடர் போராட்டத்தில் இருக்கிறாங்க. எங்களுடைய நோக்கமே கரூர் மாவட்டத்தில் கந்துவட்டி இல்லாத மாவட்டமாக உருவாக்க வேண்டும் என்பதுதான். போலீசார் உடனடியாக செயல்பட்டு கந்துவட்டி கும்பலை கைது செய்தால் மட்டுமே உடலை வாங்குவோம் என தெரிவித்துள்ளனர். கந்துவட்டி கும்பல் டார்ச்சரால் ஒரு பெண் விஷம் அருந்தி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பொதுமக்கள் மத்தியிலும் அப்பகுதியிலும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.